உடம்புல வர்ற சாமி பேர் சொல்லணுமா? என் மேலே சாமி வருதுங்க, என் மேலே சாமி வந்துச்சு அப்படின்னா எந்த சாமி வந்துச்சு அப்படின்னு என் வாயால் நான் சொல்லணும்ல, சபையறிய சொல்லணும்ல. அது எப்படி எல்லா இடங்கள்லையும் எப்படி அதனுடைய பேரை அந்த அந்த சாமி அந்த சாமியாடி உடல்ல இருந்து வெளிப்படுத்துது? அப்படி வெளிப்படுத்தலை அப்படின்னா அந்த சாமியோட பெயரை சொல்ல நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என் மேலே சாமி வருது அப்படின்னா என்னை தொடுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாமி அதோட பேரை வெளிப்படுத்தும். எப்போ வெளிப்படுத்தும், எப்படி வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல புதுமையாக இருக்கும். சரி, உங்கள் மேலே ஒரு சாமி வருது, சாமி வந்த உடனே நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு பேரை சொல்லிடுமா? எல்லாருக்கும் சொல்லிடுமா? அப்படி சொல்லாது. சரி, எந்த சாமி அப்படி உடனே வந்த உடனே பேர் சொல்லும்? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் மேலே ஒரு சாமி வருது, பல வருடங்களாக அந்த தெய்வத்தை நான் ஆடி வந்திருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் என் மேலே சாமி வந்து நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் கேட்குற கேள்விக்கு அந்த சாமி வாய் திறந்து பேரை சொல்லும். ஆனால் என் மேலே வந்திருக்குது புது மருள், புது சாமி. இப்போ எனக்கே தெரியாது என்னைய சாமி தொடுது அப்படின்னா சாமி நாம் வணங்குற குலசாமி நம்மளை சுண்டு விரல் தான் தொடும்னு சொல்லுவாங்க. அதவே நம்மளால் தாங்க முடியாது. அப்படி வர்ற சாமி என்ன பண்ணோம், முதலாக தொடும்போது உண்மையான தெய்வம் தொடும்போது என்னுடைய உடல், அதே சமயம் என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை எதுவுமே அந்த இடத்துல வெளிப்படாது. தெய்வத்தை உடல் உணருமே தவிர என்னுடைய உடல்ல இருந்து என்னால் வாய் திறந்து சொல்லிட முடியாது. என் மேலே வர்ற சாமி எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது மாறிபடும். நல்லா இருக்கு, நல்லா சக்தியா, நல்லா ஒய்யாரமா பேசுற சாமி அப்படின்னா வாய் திறந்து பேரை சொல்லலாம். அந்த சாமி வந்து ஒரு பலவீனமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உடனே அந்த சாமி வாய் திறந்து சொல்லிடுறது. சரிங்க, உங்க அடையாளத்தை சொன்னாதானங்க இந்த சாமி அப்படின்னு அந்த சாமிக்குரிய மச்சக்குரிய சொல்ல முடியும். அந்த சாமி என்ன சாமின்னு சொல்ல முடியும். சொல்லாம இருந்தா அந்த சமூகம், அந்த ஊர் உலகம் ஏத்துக்காதல்லங்க. என் மேல சாமி வருதுங்க, நான் என்ன சாமி வருதுன்னு எனக்கே தெரியலங்க. நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எப்ப அந்த சாமி என் உடம்புல இருந்து அதனுடைய பெயரை சொல்லும்? அதாவது ஒரு சில எல்லைகள்ல ஒரு சில அதிசயம் நடக்கும். சாமி வந்து பேரை சொல்லாது, வேகமா போய் அந்த சாமியோட ஆயுதத்தை எடுக்கும். அதுல கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த தெய்வத்தோட ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை எடுக்கலாம். அந்த ஆயுதத்தை எடுக்கும் போதே சொல்லாம சொல்லிடும் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. சரி, பேரை சொல்லணும். எந்த சூழ்நிலையில பேரை சொல்ற நிலை வரும் அப்படின்னா, ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும். சாமியை அழைக்கிறாங்க, அந்த சாமி மலை போல இறங்குது. இறங்கின உடனே அப்பா வந்தது யாரப்பா? வந்துட்ட, வராத சாமி வந்திருக்க, வந்தது யாரு அப்படின்னு எதிரில் இருக்க மக்க கேள்விய பணிவா அன்பா மரியாதையோட அந்த தெய்வத்தோட சக்தி அறிஞ்சு மேன்மை அறிஞ்சு கேட்கிற கேள்விக்கு அந்த சாமி பதில் சொல்லும். ஏளனமா கேலியா கிண்டலா கேட்கிற கேள்விக்கு அந்த சாமி பதில் சொல்லாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. பதிவுக்கு வாங்க. என் மேல வர்ற சாமி எப்ப வாய் திறந்து பேரை சொல்லும் அப்படின்னா, என் மேல ஒரு புதுசா ஒரு சாமி வருது அப்படின்னா எனக்குள்ள அது ஒரு குழந்தை மாதிரி, எனக்குள்ள அது வளர்ந்து எடுக்கும். குழந்தை பிறந்தோடனே பேர் வச்சிருமா? அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகணும்ல, 1 மாசமாவது ஆகணும்ல. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைக்கே பேர் வைப்போம். அதே மாதிரி குழந்தை போல அந்த சாமி எனக்குள்ள வளரும். ஒரு காலம் ஒரு நேரம் வரும்போது நான் தான் அப்படின்னு அந்த சாமி பேரை சொல்லும். இல்லை அப்படின்னா அந்த சாமியோட ஆயுதத்தை எடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த சாமியோட அம்சங்களை வெளிப்படுத்தும். சரிங்க, அப்படி எதுவுமே எனக்கு நடக்கலை. நான் என்ன செய்யுது? அப்படி இருக்கிற மக்கள் என்ன பண்ணணும், அந்த சாமிகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும். ஐயா, நான் சாமி ஆடுறேன், ஆனா வந்தது சாமியா பேயா அப்படின்னு ஒரு சில சனங்கள் என்னை ஏளனமா பாக்குது. என் மேல வந்தது உண்மையான சாமி அப்படின்னா நீ எனக்குள்ள வாய் திறந்து பேசணும்ல. நான் தான் நீ அப்படின்னு எனக்குள்ள என்னுடைய அடையாளத்தை நீ காட்டணும்ல ஐயா அப்படின்னு அந்த சாமிகிட்ட கோரிக்கை வைக்கணும். கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம சாமியை நினைச்ச உடனே உடம்பு புல்லரிச்ச உடனே எல்லாம் சாமி ஆடிடக்கூடாது. அந்த சாமி நமக்குள்ள எப்படி நீக்கமர இறங்கணும். நல்லா உடலும் சதையுமா தொட்டு நல்லா நிக்கணும், நிறக்க நிக்கணும். எந்த கேள்வி எதிர்கேள்வி வந்தாலும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். எந்த குறை நிறைய சொன்னாலும் எல்லா குறை நிறைக்கும் தீர்வு சொல்லணும். எந்த மக்கள் வந்து வாக்கு கேட்டாலும் அந்த மக்களுக்கு தீர்வு சொல்லணும், வாக்க சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் பரிபூரணமா நிறகூட்டா நின்னாத்தான்
அந்த சாமியோட ஆயுதத்தையே தொடணும். அந்த சாமியோட வந்து நின்றுச்சு அப்படின்னா உங்களை நீங்க அந்த சாமி இயக்கம் நல்லா நீங்க நல்லா நிறைய எல்லைகள்ல பாருங்க. அதே சமயம் நீங்க உண்மையான சாமியாடியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க. எப்போது உங்க சாமி உங்களை தொடுதோ அப்ப நீங்க தன்னிலை மறந்து அந்த தெய்வத்தோட நிலையில நீங்க நிப்பீங்க. நீங்க ஊமையா இருந்தாலும் உங்களை பேச வைக்கும். உயிரற்ற சடலமா இருந்தாலும் உயிர் உடுத்து உங்களை எந்திரிச்சு நிக்க வைக்கும். வீரனா இருந்தாலும் கோழையா இருந்தாலும் வீரனா மாத்தி கொடுக்கும். சரி, அப்ப நான் என்ன செய்யணும்? சரி, எல்லாம் சரிதான். அப்ப நான் என்ன கோரிக்கை வச்சா அந்த சாமி என்கிட்ட என் மூலமா பேசுமா? நான் கோரிக்கை வச்சா அந்த சாமி என் மூலமா அதனுடைய பெயரை சொல்லிருமா? அப்படி சொல்லலையே. நான் கோரிக்கையை வச்சுட்டேனே, அப்படியும் பெயரை சொல்லலையே. அப்படின்னா அந்த சாமி முழுமையா அவங்கள தொடலன்னு அர்த்தம். ஒருத்தர் மேல சாமி வருது, முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் வருது, சாமி வருது, சாமி ஆயுதத்தை எடுத்து ஆடல, உடல்ல மாற்றம் தெரியுது, படார்னு கீழே விழுகிறாரு, உடம்பு நல்லா நரம்பு முறுக்கேறுது, உடம்பு இரும்பா மாறுது, அவரால் நிக்க முடியல, அவரால் சாமி வந்த உடனே கீழே விழுகிறாரு, ஊண்டி நிக்க முடியல, அவரால் கண்ணை திறந்து பார்க்க முடியல, வாய் திறந்து பேச முடியல. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம், 4, 5 வருஷம் ஆகுது. 6வது வருஷம் முதல்ல அவருடைய கால் அந்த பூமியில ஊண்டி நிக்குது. 5வது வருஷம் அவருடைய பார்வை முதல்ல சாமி வந்ததுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. 7வது வருஷம் அந்த சாமியோட ஆயுதத்தை எடுக்கிறாரு. 8வது வருஷம் வானத்துக்கும் பூமிக்கும் நின்று சொல்றாரு, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப ஒரு தெய்வத்தோட வளர்ச்சி படிப்படியா எப்படி நமக்குள்ள வளரும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சாமி வந்தவங்கெல்லாம் நாம அந்த பேரை சொல்லுவோம், ஆடுவோம். அப்படின்னா ஆடிட்டோம் அப்படின்னா அந்த சாமிக்கு மதிப்புள்ள, சாமியும் மதிக்க மாட்டாங்க, சாமி ஆடுற உங்களையும் மதிக்க மாட்டாங்க. மனுஷன் நானான் இல்லாம என் மேல இருக்கிற தெய்வமா நான் நிக்கணும் அப்படின்னா கடுமையான விரதம் பிடிக்கணும். அதே சமயம் தெய்வத்தை முழுமையான எனக்குள்ள உணரணும். ஏதோ தொட்டும் தொடாம, பேசியும் பேசாம, உணர்ந்து உணராம நான் அந்த தெய்வத்தை ஆடக்கூடாது. அருளே வரல, சும்மா நடந்து கூட போயிடணும். நான் இந்த சாமி ஆடிவே இதுதான் அப்படின்னு நான் அனுமானத்துல போய் நான் எந்த ஒரு செயலையும் செஞ்சேன் அப்படின்னா அது எனக்கு சரியான ஒரு இதை பெற்று கொடுக்காது. அப்ப தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடி வரும் மக்கள் யாராக இருந்தாலும் உங்க மேல வர்ற சாமியை நீங்க பேச வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பொறுமை அவசியம், நிதானம் அவசியம். ஏளனங்களையும் அவமானங்களையும் கடந்து நீங்க வரணும். யாரு சொன்னாலும் கேட்கக்கூடாது. உங்க மேல வர்ற சாமி உங்களுக்கு சொல்லணும். இப்ப உன் மேல இந்த சாமி தான் வருதுன்னு சொன்னா நீங்க ஏத்துக்க கூடாது. பெற்ற தாய், கட்டிய மனைவி, பெற்ற பிள்ளை சொன்னாலும் ஏத்துக்க கூடாது. உங்க மேல இறங்குற மலை போல நிக்கிற அந்த சாமி சொல்லணும், நான் தாண்டா உனக்குள்ள வந்திருக்கேன். அந்த சொல்லு நீங்க சொல்லும் போது அங்க உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலை, அந்த இயற்கை உங்களுக்கு கட்டுப்படுங்கிறத சத்தியமான உண்மை. அதனால அறிவோம் நண்பர்களுக்கு சொல்றேன். அதே சமயம் தெய்வத்தை அதிகமா நேசிக்கிற பெருமக்கள் எந்த சாமி வருது பெயர் சொல்லல அப்படின்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெயர் சொன்னாலும் சொல்லலாம்னாலும் தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த தெய்வத்தை ஊக்கமா பேசுறீங்க, அந்த தெய்வத்தை பரிபூரணமா வாய் திறந்து எல்லையில ஊரறிய, சமூகம் அறிய, மக்கள் அறிய, எல்லா மக்கள் அறிய அந்த தெய்வத்தை நீங்க பேச வைக்கிறதெல்லாம் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு, நீங்க பிடிக்கிற கடுமையான விரதம் இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை புதுசா சாமியாற்ற பெருமக்களுக்கு நினைவூர ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.